श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षास्तवं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरं संश्चये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेः पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेषश्रवणयोरमृतायवानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदविट्टवार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदीयाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः ततीतराणि तृणाय मेने अस्मते गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः तनया विभूतिः सर्वं विदेव नेमेन मदन्वयानामाद्यस्य नकुलपतेर्मुकुलाभिरामम् श्रीमत्तदङ्गिरुकुलं प्रणमामि मूर्ध्नाभूतं जलच्च महदाह्वये पुट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयो युवागान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यश गोपीप्रकाशाभिः अविद्यं जगदन्तमः प्रायप्रवदने पुंसां पवनपुण्यं निवारयन्ने हस्तश्रीरङ्गभर्तुर्माव्यादवे मुद्रिता साध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो அருளிச்செயலாரமுதம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கோம். 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி திருநாகை அந்த எம்பெருமான் நாகை அழகியானைன்னு முடிக்கிறாங்க. அவருடைய பேரழகில் ஈடுபட்டு அச்சோ ஒருவர் அழகியவா என்று அந்த திருமொழியை முடிச்சுட்டு அடுத்தாப்புல வேறொரு திவ்ய தேசத்திற்கு ஆழ்வார் எழுந்துள்ளுகின்றார். அதை பார்க்கறதுக்கு முன்னால் அந்த அவதாரியை கொஞ்சம் நாம் அனுபவிக்கலாம். திருநாகை அழகியாரின் அந்த அழகிலே தான் நலிகின்ற தன்மையையும் தான் ஆசைப்பட்டபடி அவன் திருவடிவாரத்தை கைங்கரியம் பெறாமல் தான் ரொம்பவும் மனக்கிளேசத்தோடு இருப்பதையும் தன்னுடைய தோழிக்கு சொல்லி அவன் அழகை எண்ணி வருந்தி இருக்கின்ற பரகால நாய்க்கு தோழி இவளை ஒரு விதமாக சமாதானம் செய்வதற்காக ஏதோ புஷ்பம் பறிக்கின்ற ஒரு வியாஜத்தாலே பல தோட்டங்கள்லாம் அழைத்து சென்று அப்படியே அவளை மனசை மாத்திரத்துக்கு முயற்சிக்கின்ற போது அப்ப திருப்புல்லாணி எம்பெருமான் தலைவியோட அதாவது பரகால நாயகியோட இயற்கையில கலந்து இந்த கலவியை பொறுக்க வேண்டி பிரிந்து விட்டவளே அப்போது அவன் வரவு இவளுக்கு எதிர்பார்ப்பதாக இருந்தது. அதை வேண்டி இருந்தால், அதை அபேட்சித்திருந்தாள். ஆனால் அவன் வரவு வராமல் இருந்தபடியினாலே ஆற்றாமை எல்லை மீறி போய் துன்பப்பட்டு இனி அவன் தானே வந்து என்னுடைய ஆற்றாமையை மாற்ற மேல் விழுந்து நம்மோடு கலக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த போதும் நம்முடைய பொருளையே அடைய நாமே முயலாமே
இது எதற்காக அவர் வரன்னு காத்துட்டு இருக்கணும், அவர் எதிர்பார்த்து காத்திருந்தது போறோம் என்று தானே மனசில் நிச்சயித்து, ஆனா நம்முடைய பெண்மைக்கான அச்சம், நாணம், மடம் முதலியவற்றை கைவிட்டு அது மாதிரி நாம செய்யலாமோ இந்த காரியத்தை, இது நியாயமில்லாமல் இருக்குமே, இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கும் நமக்கும் சேர சொரூப லாபத்தை செய்யும் இந்த செயல் என்று அவன் இருந்த இடத்திற்கே போகலாம் என்று ஒரு மனதிலே ஒரு துணிவு ஏற்பட்டது பிரகால நாயகி. அதை பார்த்த அந்த தோழி, இந்த செயல் உன்னுடைய பெண்மைக்கும் தலைமைக்கும் ஏற்ற செயல் இல்லை என்று எடுத்து ஒழுக்கி சொல்லி, அவன் இருந்த இடத்திற்கு போனா திரும்பி மீளாததாயும், அப்படி திரும்பி மீண்டாலும் துன்பத்தாலே அப்படியே நைவதாயும் உள்ள தன் நெஞ்சத்தினை 7 பாட்டால் அதை அனுபவித்து, அது காரியம் செய்யாத போதும் காரியம் செய்ததும் தோழியும் பின்னாலே சொல்லவே, அவளையும் 2 பாட்டாலே முயற்சியுடையவளாக சொல்லி, அவ்வாறே நெஞ்சோடும் தோழியோடும் தான் தலைவனை சென்று காண ஒரு பட்டபடியே கூறுவதாக இங்கே திருப்புல்லாணி விஷயமான ஒரு திருமொழி. இது ஒரு பதிகம். திருப்புல்லாணி ஆச்சரியமான திவ்யதேசம், சமுத்திர கரையில். ஆதி ஜெகநாத பெருமாள், பத்மாசக்தி தாயார் ராமாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் சமுத்திரக்கரையிலே தர்ப்பத்தை விரித்து 3 நாட்கள் சயனித்திருந்தான். தர்பசயனம் பேரு. இங்கே தர்பசயன ராமன் எழுந்துள்ளி இருக்கின்றார், காட்சியளிக்கிறார். அதனால அந்த எம்பெருமான் விஷயமாக, அதாவது அவனை நினைத்து அந்த விதமாக இந்த திருப்புல்லாணி எம்பெருமான் விஷயமாக பாடுகின்றதான பாடல். இப்ப இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் பார்க்கலாம். என்ன பாசுரம்? முதல்ல, தன்னை நைவிக்கிலேன் வல்வினையேன் பொழுதும் எழு பொன்னை நைவிக்கும் அப்பூஞ்செருத்து மணி நிழல்வாய் என்னை நைவித்து எழில் கொண்டு அகன்ற பெருமானிடம் புன்னை உத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணியே. தன்னை நைவிக்கிறேன் வல்வினையேன். தன்னை நைவிக்கிறேன், நான் எவ்வாறாயினும் நான் அவனாக மாட்டேன். அவன் என்னை வருத்தினாலும் நான் அவனை விட்டு பிரிந்த துன்பங்களை அவனுக்கு உண்டாக்குவதற்காக, ஏதோ தசரதன் ராமனை விட்டு பிரிஞ்சு பிராணனை விட்டாரே, அது மாதிரிலாம் பண்ணிவிட மாட்டேன். அவன் கலந்து என்னை அழிக்க தொடங்கினாலும் நான் பிரிந்து அவனை அழிக்க வல்லேன் அல்லேன். அது மாத்திரமில்ல, என்னை அவன் துன்புறுத்தினான்களுக்காக அவனுக்கு ஜெகத்ராயன் போன்ற துன்பத்தினையும் உண்டு பண்ண மாட்டேன். அவனை எவ்வாறு இவள் நைவித்தல் என்ன அர்த்தம்? தன்னை நைவிக்கலேன். இவள் தானே தன்னுடைய பிராணனை தியாகம் பண்றதுக்கு. அதற்கு என்ன காரணம்னா, நான் நல்வினையே அல்லாத வல்வினையே உள்ளேன். தன்னை நைவிக்கிறேன் வல்வினையேன். அப்படி, அதாவது தொழுதும்
எழு பொன்னை நைவிக்கும் பூஞ்செரித்து மணிநிழல் வாங்கிறாங்க. அதாவது இவள் முன்பெல்லாம் சுவாதந்திரியமான புருஷார்த்தம் என்று இருந்தார். அந்த சுதந்திரம் என்பது சர்வசுதந்திரன் பகவான் ஒருத்தனுக்கு தான் என்பதை அறிந்த பின்னர் அதில் இழிவதில்லை. இவள் தனக்கு சுரூபான்யதாபாவமும் புருஷார்த்தமாகாது என்பதையும் தெரிஞ்சுட்டு அதனால இங்க என்ன சொல்றா, தான் தன்னை நைவிக்கிறேன் என்ற காரணத்தினாலும் நான் தன்னை முடித்துக் கொள்வதற்கு இதெல்லாம் தயாராக இல்லை என்பதை சொல்லி தொழுதும் எழு, என் மனமே நாம் 2 பேரும் சேர்ந்து தொழுவோம், நீ அதற்காக முயற்சியை செய்து உஜ்ஜீவிக்கப்பாராய் என்று மனசை பார்த்து தொழுதும் எழு. ஏன்னா தன்னை முடித்துக்கிறதுங்கிறது சுதந்திர கிருத்தியமானால் ஜீவித்திருக்கணும்னா பாரதந்திர கிருத்தியமாக இருக்கும் என்றோ, அதாவது தான் கோரினபடி சுகம் அடைவதற்கு சுதந்திரமாய் முடிந்து பிழைக்கானேன்னா பாரதந்திரமாய் ஜீவிக்கைக்கும் சாதனமாவது தொழுகை. அதாவது அவன் திருவடியை பற்றுவது, அவனை அஞ்சலி செய்வது. அதனால் என் மனமே என்ன பண்ணணும்னா நமோ நமஹா, அதாவது இங்கே ஸ்வேதத்வீபவாசிகள் என்ன பண்ணுவாளாம், நித்யாஞ்சலி புட்டாகிருஷ்டாக நமயித்யேவ வாதினஹா என்றபடி உண்டு பசிகட்டு சந்தோஷிப்பாரை போல என்றும் எப்பொழுதும் பத்தாஞ்சலிகரர்களாக நமோ நமோ என்று சொல்லலைன்னா மூச்சடங்கி போயிடுமா வாழ்க்கை. இப்ப மனத்தை பார்த்து சொல்றார் இங்க ஆழ்வார், நீ அவர்களைப் போல உஜ்ஜீவிக்கப்பார். இந்த தொழுகை எப்படி இருக்கணும், அவர்களுக்கு போலவே பிராபிய பிராபக திசைகளும் வாசியற ரொம்ப பிரியத்தோடு இருக்கணும், அனன்ய பிரயோஜனமா இருக்கணும், இதர விஷயத்தில் புத்தி இல்லாமல் இருக்கணும், இப்படிலாம் நிறைய. எனவே நம்முடைய ஆற்றாமையை போக்குவதற்கு தொழுகை சாதனமாகியாலும் நீ மனசே நீ இல்லாமல் அதை என்னால் மாத்திரம் செய்வதற்கு முடியாதனாலும் தான் ஆன்மாவாகியால் கையை பிடித்தெடுப்பாரை போல அதை பிடித்தெடுத்து விநியோகம் கொள்ள பார்க்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். பொன்னை நைவிக்கும் பூஞ்செருத்தி மனம் நிகழ்வாய் என்னை நைவித்து அப்படின்னு இந்த பதத்திற்கு, அதாவது பொன்னை நைவிக்கும் பூஞ்செருந்தி இவ்விதமான நிலத்திலே நம்மை கலந்து பிரிய செய்தவன் இனிமே நாம் இருக்கும் இடம் வருவானா, அதனால நாமே அவன் இருக்கும் இடம் போவோம் அப்படின்னா உடனே நாமும் போக வேண்டாம்னு மனசு கூற, அது அந்த தேச சுபாவம் காண். எனவே ஒரு கொடிக்காக எல்லாருடைய நிவாச விருட்சத்தை அடியறை செய்யலாமோ, நாமே செல்வோம். அதனால ஸ்ரீ ஜனகராஜன் திருமலை போன்று பழையார்க்கல்லது புதியவருக்கு அவன் பிரிவு பொறுக்க முடியுமோ, அதாவது பழையார்க்கல்லு புதியவருக்கு அவன் பிரிவு பொறுக்க முடியுமா, அதாவது புதியவளாய் மனங்கண்ட மங்கையை நல்லாளுக்கு மனத்தலாலும் அதாவது சேர்ந்து இருக்கிற போதும் பிரிவாலும் உண்டாகும் ஹாவபாவாதிகள் உந்துதலைகளை பழையவருக்கு மனமாகிய பல ஆண்டுகள் ஆனவருக்கு ஏற்படாது. பொன்னை நைவிக்கும்னா உயர்ந்த பொருளை அழிக்கையே நிலத்தின் இயல்பன்றோ, அதாவது சிறந்த பொருளாக கருதக்கூடியவற்றையெல்லாம் அழிப்பதுதான் அந்த ஊருள்ள பொருள்களுக்கு இயல்பு. தன்னை போன்ற நிறைத்தை உடைமையால் அங்குள்ள அச்சித்தான செருந்திப்பூ பொன்னையே அழிக்குமானால் துல்லிசீலவையோ விருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம் என்றும் நாரீனாம் உத்தமாவது என்றும் அபிமானித்துள்ளவரை பரமச்சேதனனும் புருஷோத்தமமாய் உள்ளவன் அழிக்கச் சொல்ல வேணுமோ. ஒரு அச்சேதனமே இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணச்சே அவனும் எப்படி சர்வேஸ்வரன், சர்வசக்தன், சர்வ சுதந்திரன், அவன் இந்த மாதிரி அழிக்க சொல்லணுமா? செருந்திப்பூ பொன்னி அழித்தது, அவன் இவளை அழித்தான். நகரை காட்டும் நாகரிகளான இவனும் வேனிலம் செல்வன் சுவைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே
என்று அப்படியே உடனே இவளை கூறியது இதற்கு என்று நினைக்கின்றாள். அப்பூஞ்செருந்தி, இப்போதும் அழகிய பூஞ்செருந்தி என்று இதை நினைத்து கூறுவது, ஏன் இப்பவும் சொல்றா, அவனை பிரிஞ்சிருக்குச்சு சொல்றாளே அப்பூஞ்செருந்தின்னா, அவரும் அவளுமா இவற்றின் அடியிலே செய்த பரிமாற்றம் எல்லாம் அப்படியே நெஞ்சிலே தோன்றிக் கொண்டிருப்பதனாலே அந்த இன்ப நினைவிலே அது ரொம்ப சொல்ற போதே அப்பூஞ்செருந்தி அப்படின்னு. பூஞ்செருந்தி நிழல்வாய்னா மணல் பரப்பெல்லாம் மாறும்படியாக பூத்திருப்பது, நறுமணம் மிக்கு நன்னிழல் செய்வதுமாயிருக்கிறபடி கண்ணிற்கு நிறத்தையும் மூக்குக்கு வாசனையும் சரீரத்துக்கு நிழலையும் இப்படியே ஒரு இந்திரத்தையும் விடாமல் எல்லாவற்றையும் மோகிக்க பண்ண விடம் அப்படின்னு அர்த்தம். பூஞ்செருந்தி மணி நிழல்வாய், நிழல்வாய் நைவித்து கடலின் ஆழத்தை கண்டவன் போலே என்னுடைய ஸ்திரீத்துவ அபிமானத்தை போக்கினான். அதாவது தன்னை மாறாட பண்ணி கலக்கைக்கு எதிர்த்தலை இல்லாதபடி அழித்தான். இதற்கு முன் என்னிடம் பலமுறை தோற்றவன் அவன்கிறான். என்னை நைவித்து, என்னை நைவித்துன்னா நான் இன்பத்தில் அன்பியாதபடி தான் மட்டும் இன்பமுற்றான். என்னை நைவித்து எனக்கு இந்த கட்டத்தை கொடுத்தான், ஆனா அவனுக்கு அது சந்தோஷம். நைவித்து எழில் கொண்டு, அதாவது கொன்று பணமூட்டையும் அறுத்து கொண்டு போவாரை போல, ஏன்னா அத்தியந்த பிரீத்தி யுக்தானாம் நைவசாஸ்திரம் நச்சக்கிரமாக என்றபடியே எந்த விதமான ரூல்ஸ் விதி அதுக்கெல்லாம் உட்படாதபடி என்னை அழித்து என் எழிலை கொண்டு போனான். இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள், அர்த்தங்கள். நாயிகா பாவத்தில் ஆழ்வார் சொல்லக்கூடியது, ரொம்பவும் விஸ்தரித்தும் சொல்ல முடியாதது. என்னை நைவித்து எழில் கொண்டு அகன்ற பெருமானிடம், அகன்ற என் உடைமையெல்லாம் கொண்டு மூலதனம் பெற்றவனுக்கு பிரிவதுதான உத்தேசம். எடுத்துனாச்சுன்னா அப்புறம் அங்கே இருப்பாளா ஒரு க்ஷணம், ஏன்னா அபகரிச்சாச்சு, அபகரிச்சவன் அங்கே இருப்பானா. எனவே அவன் கடவுளோடு காத்திருப்பது இயல்பேனா. என்னை நைவித்து எழில் கொண்டு அகன்ற பெருமானிடம், அதுக்கப்புறம் இங்க இருப்பனா, ஏன்னா உடைமையெல்லாம் கொண்டாச்சு, எடுத்துட்டாச்சு. திருட வந்தவன் அங்க வந்து மூலதனத்தை திருடினான்னா திருடிட்டு அங்கே இருப்பனா, கிளம்பி போயிடுற மாதிரி இவன் கிளம்பி போயிட்டான். அகன்ற பெருமானிடம் புன்னை முத்தம் பொருள் சூழ்ந்து அழகாய புல்லாணியே, கொடியை பாபத்தை பண்ணிய நான் என்னை அழிக்க பண்ண மாட்டின்றேன் ஏ மனமே. இந்த பாசுரத்தில் என்ன சொல்றான்னா, மனசை பார்த்து ஏ மனமே, பொன்னின் நிறத்தையும் அழிக்கும்படியான அழகிய பூக்களை கொண்ட செருந்தி மரங்களின் மனம் பொருந்திய நிழலிலே என்னோடு கலந்தான். என்னோடு கலந்து என்னை சிதிலமாக்கி என் அழகை அபகரித்து சென்ற எம்பெருமான் அவருடைய வாசத்தலம் முத்து போன்ற பூக்களை உடைய புன்னை மரச் சோலைகளாலே சூழப்பட்ட அழகான திருப்புல்லாணியாகும். எனவே அதை நாம் தொழுவோம், அதற்கு நீ சம்மதித்து உஜ்ஜீவிக்க பாராய் என்று மனதிற்கு கூறுவதாக அதுக்கு திரண்ட பொருள். தன்னை நைவிக்கிறேன் வல்வினையேன் தொழுதும் எழு, தன்னை பற்றி சொல்லிட்டு அவன் என்னை விட்டுட்டு கலந்துட்டு என்னை பிரிச்சுட்டு போனதுனால நான் உடனே பிராண தியாகம் பண்ணிக்க மாட்டேன். தொழுதும் எழிய மனசே, பொன்னை நைவிக்கும் பூஞ்சுருத்தி மணி நிழல்வாய் என்னை நைவித்து எழில் கொண்டு அனந்த பெருமானிடம். அதனால நான் வந்து பொன்னின் நிறத்தை அழிக்கும்படியான பூக்களை கொண்டு செறிந்து மழைகள் மனம் பொருந்த நிழலில் என்னோடு சேர்ந்து இருந்துட்டு என்னை விட்டுட்டு போனானோ, நான் அழகை அபரிச்சுட்டு போனானே, அவன் இப்ப வசிக்கிற இடம் எதுன்னா முத்து போன்ற பூக்களை உடைய புன்னை மரச் சோலைகளாலே சூழப்பட்ட அழகான திருப்புல்லாணி, பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணியே அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்கு தான் நீங்க சொன்னா முதல்ல. அதனால நாம் தொழுவோம், ஏன்னா மோதி சொல்லிருக்கா தொழுதெழுன்னு, தொழுதும் எழு,
நாம் தொழுவோம். அதற்கு நீ சம்மதிச்சு உஜ்ஜீவிக்கப்பாரு. ஏன்னா அந்த எம்பெருமானை தொழுந்தால் உஜ்ஜீவிக்கலாம் என்பதாக அப்படி சக்கரவர்த்தி திருமகன் அங்க தர்பசயனம் பண்ணின அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற எம்பெருமானை பார்த்து ஆச்சரியமாக இந்த நாயிகா பாவத்தில் அனுபவிக்கின்றதான பாடல். அருளிச்செயல் ஆரமுதம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 3ஆம் திருமொழி திருப்பல்லாணி விஷயமாக ஒரு பாசுரம் அனுபவித்தோம். 9ஆம் பத்து 3ஆம் திருமொழி 2ஆம் பாசுரத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு அனுபவம். உருகி நஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் தொழுதும் எழு முருகு வண்டு உன்மலர் கைதையின் நீழலில் முன்னொரு நாள் பெருகு காதன்மை என் உள்ளம் எய்து பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தானிடம் பொருது முன்னீர் கரக்கே மணி உந்து புல்லாணியே உருகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் தொழுதும் எழு முருகு வண்டு உன்மலர் கைதையின் நீடலில் முன்னொரு நாள் பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தானிடம் பொருது முன்னீர் கரைக்கே மணி உந்து புல்லாணியே உருகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் நெஞ்சே இப்படி என்னவோ உருகி உருகி இங்கு இருப்பதில் என்ன பயன்? இங்கு இருந்து நினைப்பதாலும் என்ன பயன்? அவனை உருக்கி நாம் வலிமை அடையும் இடத்திற்கு செல்ல வேண்டாமோ? மனசை பார்த்து பிரகால நாய் கேட்கிறா. உருகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் ஒரு மாதத்திற்கு மேல் ஜீவிக்க மாட்டேன் என்று இருப்பார்க்கு ஒரு க்ஷணமும் பிரிந்து உயிர் வாழேன் என்பவரை கண்டால் அல்லவோ பிழைக்க முடியும். இங்கு யார் அறிய இப்படி இருந்து நாம் அழிய வேண்டும்? முழுவதும் உருகாமல் நினைப்பதற்கு இந்த தொழுகையே வேணுமோ? வேணும் போல இருக்கு. உருகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் தொழுதும் எழு முருகுவண்டு உன்மலர் கைதையின் நீழலில் முன்னொரு நாள். அங்குள்ளதான அச்சேதனங்கள் அக்கிரிணை பொருள்களும், அச்சேதனம் சொல்ல முடியாது, அக்கிரிணை பொருள்கள் உருகு வண்டு, அதாவது நம் போன்ற ஆறறிவு பிடித்த மனிதர்கள் இல்லாமல் வண்டுகள் அபிமத லாபத்தாலே சந்தோஷத்தோடு இருக்குது. முருகு வண்டு உன் மலர் கைதையின் நீழலில் மேலும் தொடர்ந்து அவை ரொம்ப இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு களியாட்டம் செய்கின்றன. ஏற்கனவே சந்தோஷமா இருக்கு. முருகு வண்டு உன் மலர் கைதையின் நீழலில் முன்னொரு நாள் அவைகளுக்கு கலவிக்கு உறுப்பாகவும் பலம் உண்டாக்க பானமும் களியாட்டமும் இதெல்லாம் தொடர்ந்து இடைவிடாமல் அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது. ஆனா நான் மட்டும் ஒரே ஒரு நாள் அவனோடு கலந்து பிரிந்து பாவியானேன். முருகுவண்டு உன் மலர் கைதையின் நீழலில் முன் ஒரு நாள் பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தானிடம் முன் ஒரு நாள். நான் கலந்து பிரிந்த அந்த நாளை நினைக்கும் போது இன்று போலல்லாமல் நாயகனை கண்டால் போல் இருக்கிறது. அந்த நாளை நினைச்சாலே அவன் நாயகனை கண்ட மாதிரி ஒரு ஞாபகம் வருது. பெருகு காதன்மை என்னுள்ளம் எய்த பிரிந்தான்கிறார். அதாவது அணுவான வத்துவும் விபுவான வத்துவிற்கும் ஏற்றபடி இருந்து
விழாக்கொலை கொள்ளுகிறது. அதாவது தம்மையே ஒக்க அருள்வர் என்று சொல்ற மாதிரி சங்கோஜம் இல்லாமல் அவன் பண்ணி கொடுத்தவாறே இதுவும் அப்படியே இருக்குமரே பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தான். பெருகு காதல் என்னன்னா, எனக்கு போல் காதல் அவனுக்கும் பெருகி இருந்தால் பிரிஞ்சிருக்க மாட்டான். பெருகின்ற என் காதல் இன்னும் தலைமடுக்கவில்லையே. பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தானிடம். பிரிந்தான் என்னை விட்டு அகன்றான். பிரிந்தான், அகன்றான், தந்தான், மன்னினான், மருவினான், இப்படியே சொல்லிண்டு அவன் பெயரை சொல்ல முடியாமல் அவன் என்னான் என்று கூற முன்புள்ள நாமங்களே அறியேனே, எனக்கு தெரியாதே. பெருகு காதன்மையின் உள்ளம் எய்து பிரிந்தானிடம் பொருது முன்னீர் கரைக்கே மணி வந்து புல்லானியே. அங்கமலக்கண்ணன் சொல்ற மாதிரி இவைகளும் அவனுடைய அவனை குறிப்பதற்கு அப்படி பிரிந்தானிடம் சொல்லி பொருது முன்னீர் கரைக்கே மணி வந்து புல்லானியே. வரைவிடை பிரிதல் பொருள் தேடல் பொருட்டொன்றோ. அந்த உத்தேச சித்திக்கு அவன் இருந்த இடத்தை விட்டு போக வேண்டா. அக்கிரிணைகளே முத்தையும் மணியும் அருகிலே வந்து அளிக்கின்றன பண்டு முதலானவைகள் என்பதாக இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார் பரகால நாயிக்காக. மூன்றாவது பாசுரத்தில் ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் எழு தாது மல்கு தடம் சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து எது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் எழு தாது மல்கு தடம் சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை நின்னை பிரியே இனி என்று அகன்றானிடம். பேதை நின்னை பிரியேனினி என்று அகன்றானிடம் போது நாளும் கமழும் பொழில் சூழ்ந்த புல்லானியே. அகன்றானிடம் நின்னை பிரியேனினி என்று அகன்றானிடம் பேதை நின்னை பிரியேனினி என்று அகன்றானிடம் போது நாளும் கமழும் பொழில் சூழ்ந்த புல்லானியே. ஒரு பாசுரத்தில் தொழுது எழு தொழுதும் எழுன்னு மனசை பார்த்து இங்க ஏது செய்தால் மறக்கேன். ஏ மனமே, நான் எந்த செயலை செய்தால் இவரை என்னால் மறக்க முடியும்? மகரந்தங்களாலே வியாப்தமானவையும் தடாகங்களை சூழ்ந்த உலகமான சோலைகளின் அருகில் உள்ள இடங்களில் என்னோடு லீலாரசத்தை அனுபவித்து பேதையான உன்னை இனிமேல் பிரிய மாட்டேன், அப்படி பிரிந்தால் தரிக்க மாட்டேன் என்று கூறி, ஆனால் அதற்கு நேர்மாறாக பின்பு பிரிந்தவனான எம்பெருமானுக்கு இடமானதும் மலர்கள் நாள்தோறும் மணக்க நின்ற சோலைகளாலே சூழப்பட்டதுமான திருப்புல்லானி என்னும் திவ்ய தேசத்தை தொழுவோம், அதற்கான முயற்சியை செய்து நீ உஜ்ஜீவிக்கப்பார் மனசை பார்த்து சொல்வதாக திரண்ட பொருள் இதில். ஏது செய்தால் மறக்கேன். விஸ்தாரமா அதுக்கு வியாக்கியானம் பார்த்தா, நினைத்தால் உருக பொண்ணுகையால் முதல்ல இதுக்கு முந்தின பாசத்தை சொல்லச்சே உருகி நஞ்சே நினைந்து இங்கு இருந்தியன் அப்படின்னு சொல்லி நினைத்தாலே உருக புன்னகினாலே நினைக்க உண்ணாமையை அந்த பாட்டில் சொன்னான். நிறைக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. அப்படி அந்த அர்த்தம் முந்தின பாசத்தில் பார்த்தா. ஏன்னா சாதாரணமாக லோகத்தில் நாயக நாயகிகள்
காதலர்கள் பிரிந்தா முன்பு சேர்ந்து இருந்த பொழுது நடந்தவற்றையெல்லாம் மறக்காமல் மனசிலே அசை போட்டு அதனாலே பிரிந்த போது நினைக்க மாட்டாமல் இருப்பது இயற்கை. சேர்ந்து இருக்கின்ற போது இருந்த சந்தோஷம் பிரிந்த போது இருக்காதாகினாலே அது நினைப்பது மாட்டா. ஆனா நான் பரகால நாயகி அது மாதிரி இல்லாமல் பிரிவை மறக்காமலாக இருக்கின்றேன். எனவே என்னுடைய இயல்பு பெரும்பான்மையான உலக வழக்கிற்கு மாறுபட்டுள்ளதாக மனமே நீயும் நானும் அவனை கெட்டினால்தான் மறக்க முடியுமா என்பதையும் சென்று காண்போம் என்று மனதை அழைப்பதாக. ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் எழு. கிட்டினால் அவன் கிடைத்தால்னா நாம் பரவசப்பட்டு நாம் 2 பேருமே பிரிவினால் ஏற்பட்ட இன்னலை மறக்கலாம் என்ற அபிப்பிராயம். அதாவது பேற்றிலே கிடைக்கின்ற பேரின்பத்தையும் பிரிவிலே ஏற்படுகின்ற துன்பத்தையும் உன்னை கொண்டுதானே நான் அனுபவிக்கின்றது என்று மனதை பார்த்து மறக்கேன் மனமே தொழுதும் எழு. அதாவது அடைவதற்குத்தான் தொழுதுன்னு இல்லை, மறக்கைக்கும் தொழுதல் இவளாலே வேண்டப்பட்டது. அதாவது மறக்கைக்கும் தொழ வேணும் போலே காணும் ஏதேனுமாக அபிமத லாபம் தொழுகையால் அல்லது இல்லையா இருந்தது. பெரியவாச்சாம்பிள்ளை திவ்ய சூக்தி அது. அதாவது மறக்கைக்கும் தொழ வேணும் போலே காணும். இதுக்கு தாழ்கு மல்கு தடஞ்சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து அகன்றான் அங்கு சொல்லிச்ச எப்படி இருக்கான் அவன்? ஒன்னொரு நாள் பிறகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தாரிடன் பொருது பொன்னீர் கரைக்கே மணிவந்து புள்ளானியே. அது மாதிரி பூக்கள் இருந்து விழுந்த தாதுக்களாகி படுக்கையில் என்றோ என்னை கலந்து பிரிந்தது. பூக்கள் இருந்து விழுந்த தாதுக்களே சூழ்ந்துள்ள தடாகங்களால் சூழப்பட்ட சோலைகளின் பரிசரங்களிலே நான் போன வழிகளிலேயே பின்னே என்னை தொடர்ந்து ராமஸ்து சீதையா சார்ந்தம் விஜகார பகூன் ருதூன் என்று வால்மீகி சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு வகையாலும் ஒரு ஏற்றம் உண்டாகும்படி பண்ணாதவனாய் எவ்வளவாக கலந்து பிரிந்தால் என்னை பிரிய முடியுமோ அவ்வளவாக கலந்து என்னை விட்டு அகன்று போனான். பேதை நின்னை பிரியேன் இனி என்று அகன்றான். சொன்னதனமோ நன்மை பிரிய மாட்டேன்னு சொன்னான், வெறும் வாயால் சொன்னதுதான். ஆனா அகன்றான். நாம் இல்லாத போது இவள் உயிர் வாழ மாட்டாள் என்னும்படியாக சொல்ற பொழுது நான் பிரியேன் சொல்ற போது இனி நாம் இல்லாத போது இவள் உயிர் வாழ மாட்டாள் என்னும்படியாக கலந்து பிறகுதான் என்னை விட்டு பிரிந்து அகன்றான். அதனால இப்படி பிரியேன் இனி என்று அகன்றான். உடனே பிரிந்தால் இவள் இடியுண்ட நாகம் போல் இருந்து படுவாள் என்று எண்ணி பிரிவை இவள் ஏற்று பொறுக்கைக்காக பிரியேன் என்று எதிர்மறையாலே பிரிவை கூறினான். தலைவியானவள் என்ன சொல்றா? இது அவன் கலவியின் போது கூறிய வார்த்தை. ஏன்னா அதையே எண்ணி உயிர் வாழ்வாள் என்ற பேராசையாலே சொன்னான். ஏதோ அந்த சைதத்தில் சொல்றது. விவாக காலே ரதிசம் பிரயோகே பிராணாத்தியே என்று சில இடங்களில் பொய்யில் சேரான்னு சாஸ்திரம் சொல்றது. அது மாதிரி பின்பு அகன்றான். இவள் பேதையாகியாலே நேரே சொன்னாலும் பிரிவும் கலவியும் முப்பிரிவோ என்று எண்ணி இருப்பாள். அதனால கலவிங்கிறது 3 எழுத்து, பிரிவுங்கிறது பிரிவு என்பது 3 எழுத்து. பேதை வயதாலே இளைவளாயினும் பேதைன்னு சொன்னா வயசுல சின்னவளா இருக்கலாம், ஆனா போகத்தில் முற்றி இருப்பவள். இருந்தாலும் பிரிவை கூறிய இவன் கலந்தான் என்று பிரியேன் இனி என்று அகன்றான். அதை சொல்றான். அதாவது சொல்வதற்கு ஏற்காத காரியத்தை செய்தான். சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. பிரியேன்னு சொன்னா பிரிஞ்சு அகன்று போய்விட்டான். இவ்வாறு கலந்து விட்டு பிரிவது
ஒரு சைத்தன்யம் வாய்ந்த వ్యక్தியின் செயலாகாது. எப்படிப்பட்டவன் அவன் செய்யலாம் அந்த காரியத்தை? ஆற்றாமையை கண்டால் பிரியாமல் கூடவே இருக்க வேண்டாமா? அதனால பிரிவை சொன்னாலே போதும், அகன்றான், எனக்கு எல்லையில்லாத துன்பம் உண்டாக இவன் சொன்னதோடு அகலவும் செய்தான், பிரியேன் என்று சொன்ன போதிலேயே இவ்வாறு செய்தானே, இவ்வாறு அவன் போனது மிகை. அப்படி போது நாளும் கவழும் பொழில் சூழ்ந்த புல்லாணி. ஏன்னா அன்று போலவே என்றும் நித்திய வசந்தமான தேசம், தேசத்திற்குள்ள தன்மையை நினைத்தாலும் பிரியத்திற்கே மனசு வராது. அப்படி போட்ட அந்த திருப்புல்லாணி என்ற திவ்ய தேசம் என்பதாக இந்த 3வது பாட்டில். அதுக்கப்புறம் 4வது பாசுரத்தில் கொங்கு உன் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன் நங்கள் ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கை நல்லாய் தொழுதும் எழு போய் அவன் மன்னும் ஊர் பொங்கு முன்னீர் கரைக்கே மணி உந்து புல்லாணியே. இங்க முதல் 3 பாட்டிலையும் தானும் மனவுமாக எம்பெருமானை தொழப்போக ஒருபட்டபடி சொல்லி, இப்படி தலைவியானவள் முயற்சிப்பது மரபிற்கு ஏற்றதாக இல்லாமல் புதுமையாக இருப்பதையும், தான் இல்லாமல் அவள் தனியே தலைவருடன் கலவி உண்டைமையும், மீண்டும் கவலை கொண்டு செல்ல துணிந்தமை எண்ணி தடுத்த தோழியை குறித்து இந்த பாட்டில் சில செய்திகளை தலைவி சொல்றான். நான் முதல் 3 பாட்டில் தன் மனசை பார்த்து சொல்லி தலைவியை கட்டியே விடல. தேனை பருகுகின்றதான வண்டு எங்கள் கூடலுக்கு சாட்சியாகும்படி இயற்கை புணர்ச்சி காலத்திலே எழுந்தருளினான். பாபியான அடியனுக்கு அந்த சமயத்தில் நம்முடைய சுவாமியானவன் நமக்கே அருளி செய்த வாய் மொழியின்படி பண்ணல. வாயால பேசினா, சத்தியம் பண்ணினா, பெரியன்னா அகன்றான். அழகிய நங்கையை நம்மை விட்டு போன வெம்பெருமான் நித்தியவாசம் செய்கின்ற ஊராயும் பொங்குகின்ற கடலானது கரையிலே வந்து ஒதுங்கும்படியாக உயர்ந்து முத்து முதலிய ரத்தனங்களை அடித்து ஒதுக்குகின்ற இடமாயுள்ள திருப்புல்லாணியை நீயும் நானுமாக சேர்ந்து தொழுவதற்கு எழுவாயாக என்பது இதற்கு திரண்ட பொருள். கொங்குண் வண்டே கரியாக, இந்த வண்டினை தவிர யானும் அவனும் கலந்தமைக்கு வேறு சாட்சிகள் கிடையாது. எனவே யானும் அவனவேயாக கலந்தோம். அப்போது நீயும் பரிசரத்தில் இல்லை. தோழி பார்த்து அந்த வண்டு அது தேனை குடித்து பருகி, அதாவது கல்லுண்டு தாதுவிலே புரண்டு காணும் சக்தியை இழந்து, அது மாத்திரமில்லாது அது அவனூறு வண்டு. மேலும் பிரிவால் உண்டான உபவாசத்தாலே மெல்லியிலான என் முகம் பார்த்து சரியான சாட்சி சொல்லாது அது. ஏன்னா அவன் பக்கம்தான் பேசும். நக்கி உண்பவருக்கு வேறிடத்தில் நாக்கு எழுமோ அவனுக்கு வேண்டிவையாய் அவனால் ஜீவிப்பை எனக்காக ஏற்ற வார்த்தையை எப்படி சொல்றாளுங்க. கொடியே இருக்கு. சாட்சி அறிந்து என்னுடைய இயற்கை புணர்ச்சி எடுத்து கூற முடியாதவாறு மன்றாடுபடியான பாபத்தை செய்தவளான எனக்கு முன் நங்கள் ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன். சம்ஸ்கிருத சமயத்தில் பரம ரசிகனான அவன் என்னை தனக்காகி கொண்டு என்ன எதிர்த்தலை இல்லையாம்படி என்னோடு ஒன்றாகி கலந்தவன் நம்மகிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை. ஈசனானவனே பேச்சிலிருந்து விலகி நின்றால் அவனை தடுப்பவர் யாரு? அவன் சர்வ சுதந்திரன். நமக்கே பணித்த, அடுத்து சொல்றாருங்க, நமக்கே பணித்தன்னா ஆண்டு சம்சியம் பரோதரமாக என்று சீதைக்கு சக்கரவர்த்தி திருமகன் கூறியிருந்தார் போல், பிறருடன் கலந்து பிரிந்தால் பின்னே அவர்கள் படும் துன்பத்தை கண்டால் நான் ஒரு கணமும் பொறுக்க மாட்டேன் என்ற மொழியை அவன் சொல்ல நான் நேரே கேட்டிருந்தேன் என்று தலைவி சொல்ல, எப்படியாயினும் அவர் இருந்து இடத்திற்கு நாமே செல்வது நான் பருவதற்கு ஏற்படுவதில்லை என்று தோழி சொல்றா. அப்படியே அவளை பார்த்து, மங்கை நல்லாய் தொழுதும் எழு, நீ உன் பருவ நன்மையை பெற்றுள்ளாய் என்பவரும் அழிகின்ற சமயம் அனைத்தே உண்டான பின்பு பருவம் நோக்கி தங்குதல் பண்பாகுமோ என்று உடனே அவளுக்கு தொழுதும் எழு போய் தொழுதும் எழு போய் அவன் மன்னூர், இப்படிலாம் அவ்வூரில் நம்மை போன்ற அநாத ஆர்த்தர் இல்லையோ என்றது அப்படி விசேஷமாக அனுபவிக்கின்றார்கள்.
அருளிச்செய்யில் ஆரம்பம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 3ஆம் திருப்பழி திருப்புல்லாணி விஷயமான பாசுரங்களை பார்த்துட்டு இருக்கோம். 4 பாசுரங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதில் 5வது பாசுரம் 9ஆம் பத்து 3ஆம் திருமொழி 5வது பாசுரம் பார்க்கணும். 3ஆம் பாட்டில் அவனை மறக்க முடியவில்லைங்கிறதை சொல்லி 4வது பாட்டில் தன்னுடைய நிலையை தோழிக்கு சொல்லுகின்றாள் பரகால நாயகி. அந்த தோழியும் இந்த நாயகிக்கு இன்பத்தை பெறுவதிலே நோக்கு உடையவளாகியனால இவளை தடுக்கலை, இது போகட்டும். தோழியும் நீயுமாக தலைவரின் செயல்களையும் நினைத்து நினைத்து சொல்லி சொல்லி தரித்திருக்க முடியுமே என்று 2ஆம் பாட்டில் சொன்ன மாதிரி அவனையும் அவனுடைய செயல்களையும் நினைக்க முடியவில்லை என்று தன் துன்பத்தை கூறி மனதை பார்த்து இந்த பரகால நாயகி வழிபடுத்துவார்கள். இந்த பாசுரத்தில் என்ன சொல்றா, திரண்ட பொருள் பார்க்கலாம். என் மனமே எம்பெருமானுடன் ஏற்பட்ட சம்ஸ்லேஷத்தை நினைத்தவாறே என் இதயம் வெந்து போறது. அதற்கு காரணம் நான் அப்படிப்பட்ட தீவினைகளாய் இருப்பதேயாகும். கொத்து கொத்தாக கோங்கு மரத்தின் வாசனையுடைய மறந்த பூக்களை குழல், அழகம், கொண்டை, பனிச்சை, துணிச்சை என்று 5 விதமாக சூழ்ந்துள்ள என் கூந்தலிலே அதை வைத்து கட்டி பின்பு பிரிந்தால் உயிர் அழிந்துவிடும் என்னபடியான அன்பை என் மீது செலுத்தினானே, அவனுடையதான நித்திய வாசஸ்தலமானதாயும் கடலுடைய அலைகள் சங்கினோடும் முத்துக்களையும் கரைக்கு கொண்டு தள்ளுகின்றதான இந்த திருப்பல்லாணியை தொழுவோம், அதற்காக நீ என்னோடு எழுவாயாக என்று மனசை பார்த்து சொல்றதான இந்த பாசுரம். இத முதல்ல பாசுரத்தை பார்க்கலாம். உணரில் உள்ளம் சுடுமால் வினையேன் தொழுதும் எழு துணறினாழல்லரும் போதனம் சூழல் பெய்து பின் தணரில் ஆவி தளரும் என அன்பு தந்தானிடம் புணரி ஓதம் பழிலம் மணி உந்து புல்லாணியே புல்லாணியே மணி உந்து புல்லாணியே புணரி ஓதம் பணிலம் மணி உந்து புல்லாணியே உணரில் உள்ளம் சுடுமால் வினையேன். அதாவது மனமே எம்பெருமானிடத்தில் ஏற்பட்டதான அந்த சேர்க்கை, அது நினைத்தவாறே உணரில் உள்ளம் சுடுமால் இதே வந்து போறதுங்கிற, அதாவது மறக்கவும் முடியாது நினைக்கவும் முடியாது. இது ரெண்டும் கெட்டான நிலை. நான் அறியேன், எனக்கு தெரியல. அப்புறம் உணரில் உள்ளம் சுடுமான், ஏன்னா வினையேன், அதாவது ஜீவனத்துக்கான காரணங்களாய நம்ம கரணங்கள் இருக்க, அவைகளே பாதகங்களாக முடியான பாபம் பண்ணினவளா இருக்கேன் நான். வினையேன் என்ன, ராவணன் சிறையில் இருந்த பிராட்டி சமா துவாதச தத்துராகம் அப்படின்னு 12 வருஷ காலம் அயோத்தியில எம்பெருமானோடு ஆனந்தமாக இன்பமாக கழித்தனாலே சொன்னாலே, சொல்லி அது நினைச்சுட்டே தரித்திருந்தாலே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதனால வினையேன் அப்படின்னு உடனே தொழுதும் எழு, அதாவது தொழுதும் எழுதினா இதனாலே பிரபத்தியின் பெருமை நன்கு கூறப்படுகின்றது.
அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக மோட்ச காரணங்களாக கூறப்பட்ட மற்ற உபாயங்கள் நழுவி போகவே அதற்கு சிறந்த வலுவாத காரணமாக இத்தையே பற்ற கடவுதாயிருக்கும். அதனால அதுதான் பெரியவாச்சாம்பிள்ளைக்கு சொல்ற போது எல்லா அளவிலும் இது வேணுமாயிற்று போக்கடியார இத்தையே பற்ற கடவுதாயிருக்குமரே. அதாவது தொழுதும் எழுன்னா எல்லா அளவிலும் இது வேணுமாயிற்று போக்கடி அற அற இத்தையே பற்ற கடவுதாயிருக்குமே. பெரியவாச்சாம்பிள்ளை ஸ்ரீசுக்தி சம்பிரதாய சித்தமான ரொம்ப ஆணித்தரமான ஒரு விஷயம் எங்க சொல்லிட்டார். தொழுதும்னா பிரபத்தியினுடைய பெருமையினால்தான். அதுக்கப்புறம் துணறி நாடல் நரும் போது நம் சூழல் பெய்து சில பதங்களை பார்க்கலாம். துணறினா பூங்கொத்து, ஞாழல்னா கொங்கு மரம், புணரினா கடல், ஓதம்னா கடலில் இருக்கிற வெள்ளம் இல்லை அலை வச்சுக்கலாம். இந்த பதங்கள்லாம் துணறி ஞாழல் நரும்போது நம் சூழ் குழல் பெய்துனா கோங்கு மரத்தினுடைய கொத்து கொத்தான நறுமணமுள்ள பூக்களை நம்முடைய அழகம் குழல் கொண்டை பனிச்சை துரிச்சை 5 விதமாக இந்த கூந்தலுக்கு விவரணம் சொல்றா. அதுல அப்படி ஷூட்டிண்டு அப்படி அழகா பின் தளரில் ஆவி தளர் மனம் அன்பு தந்தானிடம். அவன் என்ன பண்ணா, அவன் தணரில் ஆவி தளரும் என அன்பு தந்தான். தணரில்னா பிரிந்தாள். பிரிந்தா அவன் பண்ணுகின்ற விருப்பத்திற்கு நான் விஷயமாகாத போது 2 பேருமே அழிந்து போவோம் என்னும்படி அந்த அன்பினை பரிமாறிவனுடைய இடம் அதை சொல்லிச்சே. தணரில் ஆவி தளரும் என அன்பு தந்தாரிடம். அப்படிப்பட்ட திவிதேசம் அது. புணரி ஓதம் பணிலம் மணி உந்து புல்லாணியே. புணரி ஓதம் பணிலம்னா புணரினா கடல், ஓதம் அப்படின்னா முதல்ல சொன்ன வெள்ளம் அலை, பணிலம்னா சங்கு. அதாவது எல்லாரும் அறியுமாறு சங்குகள் என்ற நன்முத்துக்களை கொண்டு குவிக்கின்றதான இடமான அது திருப்புல்லாணி. அவன் அங்கதான் வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கான். இந்த கடலை போலவே இவனும் ஒரு புணரி, ஒரு கடல் வாரி இருந்தான்னா, கருணை கடலா இருந்திருந்தான்னா சிறந்த முத்துக்களை நாம் பெறவில்லையே, அந்த கடல் முத்துக்களை கொண்டு சேர்க்கிறதானோ. இவன் ஊர் கடல் செய்கின்ற காரியத்தையும் இவன் செய்யாமல் பிரிந்து விட்டானே. அந்த ஊர் பண்றத திருப்புலானி, இந்த கடல் பண்ற காரியத்தை இவன் செய்யாமல் என்னை ஏங்க விட்டு விட்டானே என்பதாக இந்த பாசுரத்திலே தன் மனசை சொல்லுகின்றாள் பரகாலநாயகி. அப்புறம் 6வது பாசுரத்தில் அங்க சொல்ற பார்க்கலாம். எழுகி நஞ்சே நினைந்து இங்கு இருந்து எல் தொழும் எழுகு. எழுகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் தொழும் எழு. வள்ளல் மாயன் மணிவண்ணன் எம்மான் மருவும் இடம். கள்ளவிழும் மலர்காவியும் தூமடல் கைதையும் புல்லும் அள்ளல் பழனங்களும் சூழ்ந்த புல்லாணியே. எழுகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் தொழுதும் எழு. வள்ளல் மாயன் மணிவண்ணன் எம்மான் மருவும் இடம். கள்ளவிழும் மலர்காவியும் தூமடல் கைதையும் புல்லும் அள்ளல் பழனங்களும் சூழ்ந்த புல்லாணியே. இதுக்கு பார்த்தோம்னா, திரண்ட பொருள் பார்த்தோம்னா, அதாவது உணரில் உள்ளம் சுடும் அப்படின்னு முன்னால முந்தின பாசுரத்தில் சொன்னா, உணரில் உள்ளம் சுடுமால் வினையேன் தொழுன்னு சொன்னோம். அதான் உணரில் உள்ளம் சுடும்னு சொன்னேன். அவனுடைய குணங்கணங்களிலே ஈடுபட்டால் ஆறி இருக்கலாமே.
இந்த சுடு நெஞ்சுக்கு அன்று நெஞ்சு அவளை பார்த்து, இந்த பிரகால நாயகை பார்த்து சொன்ன உடனே அந்த குணங்களை உடையவனை கண்டு அவனோடு அவற்றை அனுபவித்தால் அல்லது என் துன்பம் தீராது என்று மீண்டும் தன்னுடையதான செயலுக்கு உறுதுணையாக இந்த மனதை பார்த்து சொல்றா. அதிலையும் தொழுது எழு வருந்தி கூறி அதுக்கப்புறம் பயப்பட்டு ஒரு அச்சத்தோடு மனமே அவனையும் அவனுடைய செயல்களையும் நினைந்து எந்த விதத்திலும் நம்முடைய துயரை களைவதற்கு இடமாகாத இந்த இடத்தை இவ்வாறு செயலற்று இருப்பதால் என்ன பயன் உண்டாகும்? சொல்லிச்சு, எழுகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என், இந்த இடத்துல இங்கு இருந்து நம் துயரை களைவதற்கு காரியம் இல்லாத போது இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் எப்படிப்பட்டவன் வந்தான்? வள்ளல் மாயல் மடிவண்ணன் எம்மான் மருவுமிடம், உதாரனாய் ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் உடையவனாய் நீலமணி போன்ற வடிவினை உடையவனாய் எனக்கு சுவாமியானுமான எம்பெருமான் விரும்பி நித்தியவாசம் செய்யுமிடமாயும் தேன் ஒழுகும் மலரான செங்கல் நீரும் பரிசுத்தமானதும் வெண்மையானதுமான தாழை மலரும் பல வகையான பட்சிகளும் பயிர்கள் தழைப்பதற்கேற்ற சேற்றையுடைய மருத நிலங்களும் சூழ்ந்ததாயுள்ள திருப்புல்லாணியே தொழுவோம், அதற்காக நீ என்னோடு எழுவாயின். கள்ளவிழும் மலர்காவியும் தூமடல் கைதையும் புல்லும் அள்ளல் பழனங்களும் சூழ்ந்த புல்லாணியே. அதான் கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா, எழுகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் கேட்டாலும் எப்பெருமான் சென்று ஈடுபட்டு பின் நினைந்திருக்க வேண்டிய நீ ஒன்றுமில்லாமல் இங்க இருந்து என்ன பயன்? என்ன பயனை அடைய போறே நெஞ்சே? என்ன நினைக்க மாத்திரம் ஆரம்பிச்சோம்னா அவருடைய ஒரு குணங்களுக்கும் எல்லை இல்லாமல் நினைக்க தோன்றுமே தவிர ஒன்றை தவிர மற்ற செயல்களை செய்ய முடியாத, அதில் ஈடுபட்டா வேற ஒரு காரியம் பண்ண முடியாத, நினைப்பதனாலே வரக்கூடிய துன்பம் தரும் இந்த இடத்தை விட்டு அவனை நேர போய் பார்த்தா அந்த துன்பம் திரும்பி அதுக்கு வேணுங்கிற காரியத்தை பார்க்காம இங்க இருந்து என்ன பயன் அப்படின்னு அர்த்தம். எழுகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் வள்ளல், வள்ளல் மாயன் மணிவண்ணன் சொல்றா. எம்மான் வள்ளல்னா முன்பு எனக்கு தன்னையே தந்த கற்பகம் அவன். மாயன் சூட்டுநன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர் நன்னீராட்டி அந் தூபந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வண்ணை தெடு உண்ண போந்து இவிலேற்று வன்கூன் கோட்டிடை ஆயிரதும் கும்பினுக்காக அப்படி கூத்தாடின நம்மாழ்வார். என்ன பண்ணா? மாயன்னா எப்படிப்பட்டவன்? அங்க நித்தியசூரிகள் அவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டி நீராட்டி தூபதீபம் சமர்ப்பிக்கணும். அந்த தூபம் சமர்ப்பிக்கிற வேளையில அவ கண்ணெல்லாம் மறைச்சு விட்டு பூலோகத்தில் வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு போனவன்னார் அவர். அப்படிப்பட்ட மாயன் இப்ப நான் சென்று அணுகும் வண்ணம் முறைகட்டாலும் அன்னைக்கு அவன் இங்கே வந்து இப்படித்தானே பரிமாறினா, தன்னுடைய திவ்யமங்களை விக்கிர அழகினாலே என்னை தனக்கே ஆக்கி கொண்டானாச்சே. அப்படிப்பட்டவன் அவன் மாயன். மணிவண்ணன் எம்மான் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் விட உண்ணாத அழகினை உடையவன். அப்படி அவன் அந்த எம்மான் இருக்கானே, அவன் வந்து மருவும் இடம், அவன் வாசம் செய்யாத இடம் நம்மளுக்கு நினைக்க ஒண்ணாதது, அரிதானது. அவன் வாசம் செய்யக்கூடிய இடமோ எல்லா விதமான கைங்கரியத்திற்கும் நமக்கு உகந்ததான இடம். அது எப்படிப்பட்ட இடம்னா, கள்ளவிழும் மலர்காவியும் தூவுடல் கைதையும். கள்ளவிழ் மலர்காவியம், அவனும் நானும் பூ பறிப்பதற்காக போட்டி போட்டு போவத போது தேன் வெளியே பெருகும் செங்கநீர் மலர்களும் அது அவனோடு சேர்ந்திருக்கச்சே அந்த செங்கநீர் மலர்கள் அவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தது. இப்ப அவன் இல்லாமல் என் கண்களாகிற செங்கநீர்கள் அந்த ஊர் நீரை விடுறது.
அவை அவனோடு கலந்தக்கால் ஆனந்தத்தை பெருக்கும். மேலும் அவனும் நானும் செங்கல் பொருட்களை கொண்டு பிரணய கலகம் செய்ய போக்கியமான இடம். கள்ளவிழ் எல்லாம் மானசீகமா இத்தனையும் கள்ளவிழ் மலர் காவியும் தூமடல் கைதையும் புல்லும். தூமடல் கைதையனும் அவன் தோல் மீது ஏறி பறிக்கு ஈடான தூய்மையும் வெண்மையும் வாய்ந்த தாழை மலருடைய இடம். ஏன்னா அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவன் இருக்கச்சு அவன் தோல் மேல் ஏறி அங்க இருந்த வாழை மலரிலும் அந்த தாழையினுடைய அந்த மலரெல்லாம் பறிச்சு ஞாபகம். புல்லும் பல நிறங்களையும் பலவிதமான பேச்சுக்களையும் உடைய மனம் கவரும் பறவைகள் உள்ள இடம். ஏன்னா அங்க இருக்கக்கூடியதான எப்படிப்பட்ட இடம் அவன் ஞாபகம் வருது. என்ன எழுகி நெஞ்சே நினைந்து இங்கே இருந்து என்னன்னு சொல்லிவிட்டு தொழுதும் எழுதின மனதை பார்த்து சொல்லிட்டு அவனோடு கலந்திருந்த காலத்தில் இருந்த மனசுல வரைச்சே அவன் வள்ளல் மாயன் மணிவண்ணன் எம்மான் மருவும் இடம். அது எப்படிப்பட்ட இடம்னா கள்ள விழும் மலர் காவியும் தூமலர் கைதையும் புல்லும். புல்லும்னா பல நிறங்கள் பலவிதமான பட்சிகள். ஏன்னா பலவிதமான பேச்சுக்களுடைய மனங்கவரும் பறவைகள். அதில் எல்லா விதமான பறவைகள் இருக்கு, பலவித வண்ணங்கள் இருக்கு, பலவிதமான அந்த ஜாதியில் இருக்கிற அங்க இருக்கக்கூடிய பட்சிகள். ஏன்னா கிளி இருக்கும், குயில் இருக்கும், பலவிதமான பட்சிகள் எல்லாம். அதுக்கப்புறம் புல்லு அள்ளல் பழனங்களும் சூழ்ந்த புல்லாணியே. அள்ளல் பழனங்கள்னா லீலாரசத்தை அனுபவித்து போகிற போது நான் செல்ல அறியாதே இழுக்கலை அடைந்த போது கை கொடுத்து தாங்கும் தூக்கும் கழனிகள் பல உடைய இடம். அதுவும் அவரோடு சேர்ந்து, அதாவது பயிர்கள் தழைத்ததற்கு ஏற்ப சேற்றையுடைய மருத நிலைகளும் சூழ்ந்ததாழ்ந்து திருப்புல்லாணின்னு அர்த்தம். ஆனா அவரோடு சேர்ந்திருந்த நினைவு வருகிற போது இந்த அள்ளற் பழங்களுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணான்னா, அவனோடு நீலாரசத்தை அனுபவித்து போகிற போது அங்க நான் முன்னால போவேன். அப்ப பின்னால அப்படி பிடிச்சு இழுத்தா அப்ப கை கொடுத்து தாங்கும் தூக்கும் கழனிகள் பல உடைய இடம். இன்னும் அதுக்கு விசேஷமா வியாக்கியானம். ஏன்னா அந்த பிரிவாற்றாமையினாலே, ஏன்னா இதுதான் மானசீகமாக ஏற்படக்கூடியதான அனுபவம். அவரோடு சேர்ந்திருந்த போது கிடைத்த அனுபவங்கள் அவன் பிரிந்த போது இல்லை என்ற பொழுது அந்த பிரிவாற்றாமையாலே இப்படி எல்லாம் சொல்லி அவன்தான் அந்த பிரபுதான் இந்த திருப்புல்லாணியிலே நித்தியவாசம் செய்கின்றான், அவன் அப்படி வசிக்கக்கூடிய இடம் என்பதாக இந்த திருப்புல்லாணி விஷயமான இந்த பாசுரம். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 3ஆம் திருமொழி திருப்புல்லாணி விஷயமான பாசுரங்கள்ல 6 பாசுரங்கள் பார்த்திருக்கோம். 7வது பாசுரத்திலிருந்து கனவும் பரவி நஞ்சே தொழுதும் எழு போய் அவன் பாலமாய் இரவும் நாடும் இனி கண் துயலாது இருந்து என் பயன் பரவி நஞ்சே தொழுதும் எழு போய் அவன் பாலமாய் இரவும் நாடும் இனி கண் துயிலாது இருந்து என் பயன் விரவி முத்தம் நெடுவெண் மணல் மேல் கொண்டு வெண்திரை புரவி என்ன புதம் செய்து வந்து உந்து புல்லாணியே விரவி முத்தம் நெடுவெண் மணல் மேல் கொண்டு வெண்திரை புரவி என்ன புதம் செய்து வந்து உந்து புல்லாணியே புல்லாணியே பரவி நஞ்சே தொழுதும் எழு. பரவினா ஸ்தோத்திரம் பண்ணி அல்லது புகழ்ந்து, அதாவது காலக்ஷேபத்துக்காகவும் அவரையும் அவருடைய செயல்களையும் நினைக்க முடியல
என் உள்ளம் வந்து விடுறது என்று தன்னுடைய துன்பத்தை கூறி மனதை தன் வழிப்படுத்த முயல்கின்ற பரகால நாயகி கீழ்பாட்டில் அதை அனுபவிச்சா. ஆனா அந்த மனசு நான் வெந்தாலும் பரவாயில்ல, அவருடைய ரூப ஔதாரியாதி குணங்களில் ஈடுபட்டு அவன் இருக்கிற இடத்துக்கே நாம் அவனை தொழுவதற்கு சென்றால் நாம் இருவருக்கும் அடாத பழி உண்டாகும் அப்படின்னு சொன்னா, உடனே நாம் அவன் ஊரை நம்முடைய காலக்ஷேபார்த்தமாக ஏற்றச் செல்வோம் என்பதாக இந்த பாசுரத்தில் பரகால நாயகி அனுபவிக்கிறார். நெஞ்சே, இனிமேல் இரவு பகலாக தூங்காமல் அவனை நினைந்து ஏங்கி இங்கே இருப்பதனாலும் யாதொரு பயனும் உண்டாகாது. பரவி நெஞ்சே, அதாவது தொழுதும் என சொல்ல செய்ய எழு போய் அவன் பாலமாய் இரவும் நாளும் இனி கண் துயிலாது இருந்து என் பயன். இனிமேல் ராத்திரி பகல் தூக்கம்லாம் இல்லாம அவனே நினைச்சு எங்கே இழைச்சுண்டு இங்க இருப்பதனால எந்த பயனும் இருக்கிறதா எனக்கு தெரியல. விரைவு முத்தம் நெடு வெண் மணல் மேல் கொண்டு வெண் திரை, அதாவது கருங்கடலின் வெளுத்த அலைகளானவை. புறவின்னா குதிரை நடத்தம். விரைவு முத்தம் நடு வெண் மணல் கொண்டு வெண்திரை புறவி என்ன புதம் செய்து வந்து, அதாவது குதிரைகளைப் போல் தாவதலை செய்து அந்த அலைகள்னா குதிரை தாவர மாதிரி தாவறதான். முத்துக்களோட அதிகமான வெண்மணல்களை மேலே கொண்டு வந்து அப்படி தள்ளுகின்ற திருப்புல்லானியை புகழ்ந்து அவருடைய அருகினை உடையவுமாய் சென்று தொழுவோம். அதற்கு நீ மன்னோடு எழுவாயாக என்று மனசை பார்த்து சொல்றாங்க. ஏன்னா இரவும் நாளும் இனி கண் துயிலார் இருந்து என் பயன். சக்கரவர்த்தி திருமகனாலே அனுப்பப்பட்ட ஆஞ்சநேயன் அசோகவனத்தில் போய் சீதையை பார்த்து அடையாளங்கள்லாம் சொன்ன உடனே சீதை கேட்டா, என்னை விட்டு பிரிஞ்சு எம்பெருமானவன் ராமபிரான் என் அனுபவருக்கு இருக்கான். அதுக்கு பதில் சொல்றார். அங்க வால்மீகி ஸ்லோகம் பார்க்கணும். ஆஞ்சநேயன் சொன்ன பதில், அனித்ரசததம் ராமஹ சுப்தோபி ச நரோத்தமஹ சீதேதி மதுராம் வாணிம் வியாகரன் பிரதிபுத்தியதே. அம்மா ராமபிரான் உங்களை விட்டு பிரிஞ்சு அனித்ரசததம் ராமஹா, தூங்குறதே கிடையாது. அப்படி தன்னை மறந்து தூங்கினா கூட சீதேதி மதுராம் வாணிம் பிரியே ஜனகநந்திரி சீதே அப்படின்னு சொல்றான்னு. இதை இந்த மாதிரி எம்பெருமான் இருப்பதை அறிந்து அதன் காரணமாக சீதா பிராட்டினுடைய நிலைமை என்ன, அதை வால்மீகி சொல்லுச்சே, ஸ்வப்னோபிநாயம் நகிமேஸ்தி நித்ரா சோகேன துக்கேன ச பீடிதாயாஹ சுகம் கிமே நாஸ்தி யதோ விஹீனா தேனேந்து பூர்ண பிரதிபாலனேன என்பது சீதையினுடையதான வார்த்தை. அதான் இங்க அனுபவிக்கிறார். அதனால அவனை இரவும் நாளும் கண் துயில் அவனுடைய ருச்சியிலே பேற்றுக்கு உடலாக தலை கட்டதாமாது அவனுடைய விரகத்துக்கு உடலாம். அதாவது பெரிய வாச்சாம்பிள்ளை இங்க ரொம்ப ஒண்ணு பண்றான். இதுக்கு ஒரு வியாக்கியானத்தை பார்த்து சொல்றார், உன்மனதால் என் நினைந்திருத்தி அவன் ருச்சி முன்னாக இத்தலை ருச்சி பண்ணிமன்றிலே பலத்தோடு வியாப்தமாவது அவனுடைய ருச்சியிலே பேற்றுக்கு உடலாக தலை கட்டுவது அவ்வாறில்லா இவனுடைய ருச்சி மட்டும் அவனுடைய விரகத்துக்கு உடலாம் அத்தனை அப்படிங்கிற பெரிய வாச்சாம்பிள்ளை. அதாவது அவனுக்கு இருக்கமில்லையான்னா அப்படி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவனும் இப்படித்தான், அவன் வராமல் இருக்கிறதே இரக்கம் இல்லைங்கிறதுக்கு போதுமான காரணம்னு இவள் சொல்றா. அவன் வருவதற்கு சக்தி இல்லாதவன் என்றோ மற்றவருக்கு ஆட்பட்டு பரதந்திரன் சுதந்திரம் இல்லாதவன் என்றோ காரணம் சொல்ல முடியாது. அதனால இரவும் நாளும் இனி கண் துயிலாய் இருந்து என் பயன். அதனால
விரவி முத்தம் நெடு வெண்மணல் போல் கொண்டு வெண்தரை புரவி என்ன புதம் செய்து வந்த ஒத்து புல்லாணியே. தொழுதும் எழு அவனுக்கு பழியா முடியுமான்னா அவன் செயலை கண்டு நம்ம மீது பழி சுமத்துவானோன்னா அது மாதிரி இல்லை. நாம் நம்முடைய சுரூபத்துக்கு சேர அவர் உரைகின்ற தேசத்தை புகழ்வதால் யாருக்குமே பழி வராது. அதனால எம்பெருமான் அனுபவிக்கின்ற திரையுந்து கடலை கொண்டே நாமும் போது போக்கலாம்படி அப்படி அமைந்த திவ்யதேசம் அது இந்த திருப்புலானி. அது மாத்திரமில்லை, பிரிவாற்றாமையால் உண்டான துன்பக்கடலின் உந்துதலாலே ஏற்பட்ட கண்ணீர் முத்துக்கள் புரளுகின்ற அம்மை போன்றே உள்ளது அந்த திருப்புலானியன். ஏன்னா விரவி முத்தம் நெடு வெண்மண்ணன் மேல் கொண்டு வெண்திரை பொறுவி என்ன புதம் செய்து வந்து உந்து புல்லானியன் அருணும். அங்க எப்படி இருக்குன்னா, நாமும் பிரிவாற்றாமையால உண்டான துன்ப கடல் நம்மகிட்ட, அதுல ஏற்பட்ட கண்ணீர் முத்துக்கள், அங்க அந்த சமுத்திரத்தில் அந்த மாதிரி அந்த அலை அந்த முத்துக்கள் வருது, ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்கும். அதுக்கடுத்து 8வது பாசுரத்தில் சொல்லச்சே, அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராய் சலமது ஆகி தகு ஒன்று இலர் நாம் தொழுதும் எழு உளவு கால் நல் கழி ஓங்கு தன் பைம்பொழிலூடு இசை புலவு காணல் களிவண்டு இனம் பாடு புல்லாணியே. அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராய். அலமும் ஆழிப்படையுங்கிற அலம்னா கலப்பை, கலப்பைன்னு ஒரு அர்த்தம், துன்பம்னு ஒரு அர்த்தமும் கொடுக்கும். ஆழின சக்கரம். அதாவது நாம் எம்பெருமான் எழுந்தருளிய ஊருக்கு போனா பழியிலேன்னு தலைவி மனதை குறித்து கீழ்பாட்டில் பார்த்தோம். அதுக்கு மனம் சொல்றது, விரகதாபத்தால் துன்பம் அடைந்து நீ எம்பெருமானை கண்டால் உனக்கு ஆற்றாமையினுடைய காரணமாக பெண்மையின் தகுதிக்கல்லாத வகை அவன் மேல் விழுந்து நீ பரிமாறலாம். அதனால நாம் அவனை போய் தேடி செல்வது சரியில்லை அப்படின்னு மனசு சொல்றது. அதுக்கு பதில் சொல்றதா இந்த பாசுரத்தில், நெஞ்சே அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராய். கலப்பையும் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வானையும் உடையவரான எம்பெருமான் நம்மிடத்திலே அன்புடையவராய், உண்மையா அன்புடையவராய் இல்லை நடிக்கிறாரா தெரியல. ஏன்னா மேல சொல்றார், எப்படி இருக்கான்னா, சலமதாகி தகவன்று இல்லைன்னா, சலம்னா வஞ்சனை. அதனால நம்மிடத்தில் அன்புடையவர் மாதிரி நெறித்து வஞ்சனை உடையவராய் சிறிதும் இரக்கமில்லாதவராய் இருக்கா. நாமும் பிரிந்தவரை இறங்க வைக்கும் நெய்தல் நிலமான கடற்கரையில் தேனை பருகுதியினால் செருக்கடைந்த வண்டினங்கள் உழவுகின்ற அந்த காற்றோடமுடைய அல்லது ஓடுகின்ற நீரோட்டத்தை உடைய நல்ல உப்பங்கழிக்கரையில் உயர்ந்த குளிர்ந்த பசுமையான சோலைகளின் நடுவே இசை பாடுகின்ற இடமான திருப்புல்லாணியை தொழுவோம், அதற்கான எழுச்சியை செய்து உஜ்ஜீவிக்க பார் என்று வரச சொல்றதாக. உளவு காணல் கழியோங்கு தன் பைம்பொழில் ஊடு இசை புலவு காணல் கழிவண்டினம். அதனால அவர் அப்படி, அதாவது நாம் தொழுதும் எழு. அவர் நம்மகிட்ட வஞ்சனையோடு இருந்தாலும் சரி, நடித்தாலும் சரி, உண்மையா இல்லாமல் இருந்தாலும் சரி, நாம் அவர் அப்படி இருந்தால் நாம் அப்படி இருக்க முடியாதோனோ. ஏன்னா இங்க என்ன மாதிரி சொல்றாருன்னா, நிகேதான் நிர்யயௌ ஸ்ரீமான் மகேந்திராதிவச்சந்திரமாக சத்ரச்சாமரபாணித்ரு லக்ஷ்மணோ ராகவானுஜா வால்மீகி. அதாவது இளைய பெருமாள் ஒரு கையாலே குடையை பிடிச்சிட்டு மற்றொரு கையாலே சாமரை வீசினார். தசரதனுடைய ஆட்சியில அதற்கு வேற ஒரு இருந்தா கூட, ஏன்னா வேற கைங்கரியத்தி மனுஷால இல்லையா, ராம கைங்கரியத்திலே ரொம்ப ருச்சி உள்ளவர். அதனால எல்லாத்தையும் தானே செய்யணும்னு ஒரு கையால விசிறி ஒரு கையால சாமரம். ஏன்னா எம்பெருமானுக்கு இந்த கைங்கரியம் பிரியமாகாத போது இளைய பெருமானுக்கு கிடைச்சிருக்காது. அதனால பகவத் பிரத்யர்த்தமாக இவன் செய்யும் செயலாலே இவனுக்கு ஸ்வரூப சித்தி. அதனால நாம அதனால கவலையப்பட வேண்டாம். அந்த இசையுடைய தேசத்துக்கு சென்றால் அவனையும் இசைவிக்கலாம்னா. ஏன்னா அங்க போட்ட பதமே அப்படித்தான். அங்க போறா புலவு காணல் களிவண்டு இனம் பாடு புல்லாணி இசை புலவு காணல் களிவண்டு இனம். ஏன்னா
பகவானே எங்க சங்கீதத்துல அப்படியே ஆழங்காற்படுகின்றவன், சங்கீதத்துக்கு வசப்படுகின்றவன். அவனே நாரதர் பார்த்து சொன்னான், நாகம் வசாமி வைகுண்டே நாகம் வசாமி வைகுண்டேன யோகி ஹிருதயே ரவோ மத்பக்தா யத்ர காயந்தி தத்ர திட்டாமி நரதா. அதனால நாம நிச்சயமா அங்க போலாம் என்பதாக மனசை பார்த்து, அப்போ 9வது பாசுரத்தில் ஓதி நாமம் குளித்து உச்சிதன்னால் ஒளிமாமலர்பாதம் நாளும் பணிவோம். ஓதி நாமம் குளித்து உச்சிதன்னால் ஒளிமாமலர்பாதம் நாடும் பணிவோம். நமக்கே நலம்மாதலின் ஆது தாரான் எனிலும் தரும். அன்றியும் அன்பராய் போதும் மாதே தொழுதும் அவன் மண்ணு புல்லாணியே. அது தாரான் எனிலும் தரும். அன்றியும் அன்பராய் போதும் மாதே தொழுதும் அவன் மண்ணும் புல்லாணியே. முந்தின பாசுரத்தில் நெஞ்சு தலைவியை நோக்கி நாமே அவர் இருப்பிடம் சென்று அப்படி அவசரப்பட்டு போறதை விட அவன் வரவர்கள் காத்துருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல, அப்படி இருந்தும் அவன் வராதனால, அவன் வராமல் இருப்பதற்கு காரணம் அவனுக்கு தகவின்மையோ அல்லது நம்முடைய பாபங்களோ என்னன்னு தெரியல. அதனால நாமே அவன் எழுந்தருள இடத்திற்கு நம் சொரூப அனுரூபமாக சென்று தொழுகை பிரபத்தியை செய்வோம் என்று நிறுத்தி தலைவி அதுக்கு துணிஞ்சா. நெஞ்சினுடைய பாவத்தை அறிஞ்ச தோழி என்ன பண்றா, நாம் நம் சொரூபத்துக்கு சேர செய்ய இப்போது அடுப்பது என்ன, அப்படியே அவன் பிரபத்தியை செய்ய அவன் எழுந்தருள இடமே செல்வோம் அப்படிங்கிற இந்த பாசுரத்தில் ஓதி நாமம் குளித்து உச்சி தன்னால். பெண்ணே, நமக்கே நலத்தினை தருவதால் அதுவும் அது நலமாகவே நல ரூபமாகவே ஆகின்றபடியால் நாம் நல்லபடியாக நீராடி அவனுடைய திருநாமத்தை சொல்லி தரையாலே, அதாவது மிகவும் ஒளியுடைய திருவடிகளை தினந்தோறும் தொழுவோமாக. அவன் திருவடியிலே நாம் தொழுது அதான் பிரபத்தி பண்றதுதானே. அவன் நாம் விரும்பியதையெல்லாம் அவன் தருவான். அப்படி தராம போனாலும் அவன் தரும் பொருளை தருவான். இந்த பிரபத்தி அவனே தரும். அதுவும் இல்லாமல் நாம் பக்தர்களா இவன் நிலையாக இணைந்துள்ள திருப்பல்லாணிக்கு போவோம், அதையே சொல்வோம். ஏன்னா அகம் அந்த ரட்சணபுரம் அந்த ரட்சணபலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவே என்ன தேசிகன் இதை வச்சுதான் சொல்றாருங்க. ஓதி நாமம் குளித்து உச்சி தன்னால் ஒளிமாமலர் பாதம் நாளும் பணிவோம். நமக்கே நலநாதனின் அவன் பலன் அவன் அவனுக்கு நமக்கு உடனே அவன் நமக்கு நாம் விரும்பியத்தை கொடுக்கிறானாம் என்றாட்டாலும் அதுக்கு நிச்சயம் பலன் இல்லாமல் போகாது. அது தாரா நிலையிலும் தரும். அன்றியும் அன்பராய் போதும் மாதே தொழுதும். அதனால பக்தர்களாக அவன் நிலையாக எழுந்திருக்கிற திருப்புல்லாணிக்கே போவோம் என்பதாக நாளும் பணிவோம். அதனால அது விடாமல் செய்ய வேண்டியது நம்முடைய சொரூபம் என்பதாக இந்த பாசுரத்தை சொல்லி கடைசியில் இந்த திருமொழியை முடிக்கின்ற கடைசி பாசுரத்தில் இலங்கு முத்தும் பவளக் கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் இலங்கு முத்தும் பவளக் கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் கலங்கலில்லா புகழான் கலியன் ஒலிமாலை வலங்கொள் தொண்டர்க்கு இடமாவது பாடியில் வைகுந்தமேயே. கலங்கலில்லா புகழான் கலியன் ஒலிமாலை வலங்கொள் தொண்டர்க்கு இடமாவது பாடியில் வைகுந்தமே. அதாவது இந்த 10 பாடல்ல இதானும் ஒரு பாட்டிலையான ஒரு வகையாக ஈடுபட்டவருக்கு உண்டாகும் பலன், அதாவது ஒளிவிடுகின்ற முத்துக்களையும் பவள தளிர்களையும் அழகு கழுமிய தாமரை தடாகங்களையும்
தமகத்தே கொண்ட சோலைகளாலே சுற்றும் சூழப்பட்டதாய், அதனாலேயே அழகியதான திருப்புல்லானி திருப்பதி விஷயமாக கலக்கமில்லா பெரும்புகழை உடையவரான திருமங்கையாழ்வார் அருளி செய்த சிறந்த பாமாலையில் ஏதேனும் ஒரு பயனை கொண்ட ஏதேனும் ஒரு விதமான ஈடுபாட்ட தொண்டருக்கு வாசஸ்தலமானது நித்தியமாக வைகுந்தவானர்கள் நித்தியம், அது புதுசா உண்டாகணும் இல்லை, எப்பவும் இருக்கிறது, அழிவில்லாது நித்தியமான இந்த வைகுண்டமான நகரமாகும். அன்றியே துன்பமற்ற வைகுந்த நகரமாகும்னு சொல்லாது. அப்படி அன்றியே பேரின்ப அனுபவத்துக்கிடுமான வைகுந்த நகரமாகும். எப்படி வேணாலும் அப்படி அழகா அதுக்கு அர்த்தம் பண்ணலாம். என்ன கலங்கள் இல்லா புகழான் வரை சொல்லச்சே ஆக்கியோன், அதாவது இந்த பாசுரங்களை இயற்றியவருடைய பெருமையில பரஹிம்சை, அகங்காரம், மமகாரம் முதலியவற்றையெல்லாம் விடுத்து சாத்திய பக்தியை செய்து அதனால் வசீகிருதனான எம்பெருமானாலே பேரு தப்பாதென்று கலக்கமற்ற புகழை உடைய ஆழ்வாராலே அப்படின்னு அர்த்தம். கலங்கள் இல்லா புகழான் ஓதி மாலை பாடப்பெற்ற பிராப்பிய ருச்சியாலே ஏற்பட்ட துறையுடைய ஆழ்வாராலே பாடப்பெற்ற, இப்படி அசேஷம் அந்த 10 பாடல்களையோ ஒரு பாட்டினையோ அதன் பொருளையோ அதன் இசையையோ அறிந்தாலும் அல்லது அந்த இசையை பொறுத்து ரசித்தாலும் அவருக்கும் பாடில் வைகுந்தம் வாழும் இடமாகும் என்பதாக விசேஷமாக அதுக்கு அர்த்தமிட்டார். தொடர்ந்து அனுபவிக்கலாம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. यस्मादेव मया सर्वं शास्त्रमुग्राहिणान्यतः तस्मै वेङ्कटनाथाय मम नाथाय मङ्गलं कावेरी वर्ततां काले काले वर्षद्वासवः श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गश्रीचवर्धतां स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येण मार्गेण महीं महिषाः गोब्राह्मणे विश्वमुत्तरित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.